Hey guys, welcome back to our channel. This is your Karthika. This is your Vishnu. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல அன்னைக்கு பார்த்த அதே vlog-ஓட கண்டினியூட்டி தான் பார்க்க போறீங்க. நாங்க இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அது எங்க போறோம்னு சொல்லி நாங்க போன படம் உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா? அங்கே இல்ல நான் சொல்லிடுவேன். இவன் ஒரு ஓட்டவா எல்லாத்தையும் ஓட்டவே வளரிட்டே இருக்கா. மால் போறோம். போதுமா? உனக்கு திருப்தியா வயிறு வெடிக்காது இல்லை நீ? எதுக்கு போற மாதிரி? நாங்க இன்னொரு விஷயமும் சொல்றோம். 2 இயர்ஸா நாங்க சென்னையில இருக்கோம். இது வரைக்கும் ஆமா அந்த மால் நாங்க போனது இல்ல. மால்ல பொதுவா நாங்க மால் நான் என்ன முடிக்கல. மால் போகாமே தான் இருந்தோம். வெயிட் பண்ணு. மால் போகாமலே இருந்தோம். எப்படி ஒரு 1.5 இருக்குமா? இருக்கு. எங்க மால் எங்கேயும் நாங்க போனதே இல்ல. சென்னையில வந்து நாங்களே எடுக்கிறது பிச்சை. இதுல நாங்க மால்ல போய் ஒரு பிச்சை எடுக்கிறோம். ஆமா. சோ நாங்க போகல. அதுக்கப்புறம் நாங்க எங்க போனோம்னா அது என்ன மால்? அவென்யூஸ் மால் போனோம். அது எதுக்குன்னா அவென்யூஸ் மால் எதுக்கு போனோம்? அது அவென்யூவா எக்ஸ்பிரஸா தெரியல. எனக்கு நேம் கிளியரா தெரியல. அந்த ஸ்னோ வீடியோ போட்டுப்போம்ல. சோ அதுக்காக நாங்க மால் போனோம். அது மட்டும் தான். கங்குவா பார்க்க போனது. கங்குவா மெரினா மால். அவ்வளவுதான். 2 மாலுக்கு அது ஒரு பர்பஸ்க்காக போனோம். ஸ்னோ பாக்குறதுக்காக அந்த மால் போனோம். ஷாப்பிங்காக அப்படிலாம் போகல. ஸ்னோக்காக அந்த மால் போனோம். அடுத்தது வந்து மூவி கங்கா மூவி வந்து பாக்குறதுக்காக மெரினா மால் போனோம். 2 மால். இப்ப அடுத்தது நாங்க இங்க பக்கத்துலயே இருக்கிற மாலுக்கு போனதே இல்ல. அதான் நாங்க பிஆர் மால் போயிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு ஆமா நான் பிஆர் மால் நான் முன்னாடி போயிருக்கேன். அது சும்மா போயிட்டு வந்தது அவ்வளவுதானே தவிர வேற இதுக்காக அப்படிலாம் சொல்லி வாங்குறது அந்த மாதிரிலாம் நான் போகவே இல்லை. இப்போ நாங்க அங்கதான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நாங்க எங்கேயாவது போய் சாப்பிடணும். சாப்பிட்டு தான் அங்க போகணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கப்புறமா என்ன நடக்குது நீங்களே பாத்துக்கோங்க. ஓகே டாடா. டாடா சொல்லு. ஓகே டாடா. பை பை see you guys. இந்த பிள்ளை சரியில்லை guys. ஒழுங்கா வீடியோ எடுக்க மாட்டேங்குது. அதையும் பார்க்கணுமா இதையும் பார்க்கணுமா? நான் எத்தனை பாக்குறது? சும்மா பெட்ரோல் போடுறதுக்காக வந்தோம் அதனால. ஓகேவா? இன்னும் எங்க போகணும்? சாப்பிட போகணுமா? சாப்பிட போகணுமா? உனக்கு என்ன சாப்பாடு வேணும்? நீ கரெக்டா பார்க்கணும். கரெக்டா ஃபைனலா நாங்க ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். 0.5 தான் எடுக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டியா? நீ கண்டுபிடிச்ச நீ சும்மா தான் இருந்துச்சு. வெளுத்துக்கட்டு என்ன தெரியுமா? அது அரசன் சோப். அந்த மாதிரி இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. போய் பார்த்தாதான் தெரியும் எப்படி இருக்குன்னு. பசிக்குது. அதான் இதா போய் சாப்பிடலாம். ஆமா சாப்பிட்டுட்டு அப்படியே போலாம். சரியா? ஏன்னா நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா விஆர் மால் போயிட்டு இருக்கோம். அங்க எத்தனை வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணுவேன்? இல்ல சொல்ல வந்தது வேற ஒண்ணு. அங்க என்ன பிரைஸ்னே தெரியாது. சாப்பாடு எப்படின்னு தெரியல. சோ பார்க்கலாம். சும்மாவே விஆர் பொதுவாவே மால் எல்லாமே வந்து ரேட் அதிகமா தான் இருக்கும். ஆமா. இப்போ நான் ஒரு 2 பரோட்டா வாங்கினேன். ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினேன். சூப்பரா இருக்கு. அந்த கடையை வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்றேன். சரியா? மட்டன் நல்லி பிரியாணி வேற லெவல் டேஸ்ட். அந்த ஸ்மெல்லு அந்த முசுறு வாடை எதுவுமே இல்லை. அம்பத்தூர்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி எங்களுக்கு அப்படியே வாயில நிக்குது. செம டேஸ்ட். நல்லா இருக்கு. என்ன சொல்ற? நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? வாயில வச்சதுமே சரி டாடா. சாப்பிட்டு வா. எப்படி இருந்துச்சு? சூப்பரா. நான் மட்டன் நல்லி பிரியாணி ஆர்டர் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் நினைச்சா எப்படி இருக்குமோன்னு தெரியல. நல்லா சாப்பிட்டப்போ சூப்பரா இருந்தது. சும்மா ரேண்டமா பார்த்த ஹோட்டல் தான் அது. ஆனா டேஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. பரோட்டாவுமே நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான்னு கேட்டா ஒர்த்தான். நாங்க இப்ப சாப்பிட்டுட்டு மால் போயிட்டு இருக்கோம். இனி போயிட்டு அங்க போய் என்னென்ன அலப்பறைகள் பண்றோம். அலப்பறை நான் பண்ண மாட்டேன். இந்த ரூட் எனக்கு தெரியாது. நான் போயிருக்கேன். அம்பத்தூர்ல இருந்து போயிருக்கேன். இங்க இருந்து எனக்கு எப்படி போகணும்னு தெரியாது. அதனாலதான் மேப் போட்டு உட்காந்துருக்கேன். என்ன பண்றது அப்படின்னு தெரியாம. அதான் இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு பார்க்கலாம். அப்படியே ஒரு வழியா பிஆர் மாலை வந்தெடுத்து சார் என்ன சொன்னாரு? எனக்கு வாங்க வந்தேன்.
இப்போ அவர் எங்க வந்திருக்காரு பாத்தீங்கன்னா H&Mக்கு சாருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் மெயினா வந்திருக்காரு. வந்தது ஃபர்ஸ்டே அவர் உள்ள வந்தாரு. சரி பார்க்கலாம் எப்படி இருக்கு. நேத்தைக்கு என்கிட்ட ஒருத்தர் கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசலாம். அப்ப சொன்னேன் இப்படி இப்படின்னு சொன்னேன். இல்ல இல்ல அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னா. ஆனா இங்க வந்து அப்புறம் வாயை பொழந்துட்டு ஆரம்பிக்கிறேன். நான் இதுதான் நேத்துக்கே சொன்னேன். அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கறி கலங்கிட்டு ஒவ்வொன்னே ஆன்னு பாத்துட்டு நிக்கிறேன். ஆனா ட்ரெடிஷனல் ஷர்ட் தான் எடுக்க வந்தேன். இதெல்லாம் ட்ரெடிஷனல் என்னென்ன போடுறது புரியல எனக்கு. சரி ஓகே பார்க்கலாம். உங்களுக்கு செட் ஆகலன்னா நாங்க வேற எங்கேயாவது அடுத்தது லைஃப் ஸ்டைல் இருக்கு. லைஃப் ஸ்டைல் போனாலும் இப்படிதானே இருக்கும். ட்ரெடிஷனலே இல்லையே. எக்ஸ்கூஸ் மீ. எல்லாரும் வந்து சும்மா தான் பார்த்துட்டு போறாங்க. சரி ஓகே பார்க்கலாம். நாங்க வந்து ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணிட்டு வரோம். ஓகே. ஏய் என்னடி 3000 ரூபாய் சட்டை போட்டுருக்காங்களா? எனக்கு அந்த சட்டையெல்லாம் பார்க்கும்போது தான் யோசிச்சேன். சரி நான் பேசாம ஸ்டுடியோல எடுத்துக்கிறேன் கருத்து. எனக்கு 1க்கு 2 சட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த 3000 ரூபாய்க்கு நான் ஸ்டுடியோ போனேன். எனக்கு 3 சட்டையாவது இருக்கு. கரெக்டா 3 4 சட்டை எடுத்து சொன்னப்போ என்னென்னலாமோ பேசணும். அந்த வாயை 3 சட்டை ஒரு டிஷர்ட் எடுத்துறேன் ஸ்டுடியோ போனேன். பாப்பாடி அவ்வளோத்துக்கு பிராண்டெல்லாம் போட்டுக்கலாம் எங்கேயும் போக போறது இல்லை. ஓகே எடுக்கலாம். ஆனா இங்க நீ எக்ஸ்பெக்ட் பண்ற ட்ரெடிஷனல் இல்ல. ஆமா இது மாடர்ன் Dress இருக்கு, கேஷுவல் Dress இருக்கு. ட்ரெடிஷனல் வியூஸ் இல்ல. அத நான் சொல்றேன். லாஸ்டா லைஃப் ஸ்டைல் போயிட்டு வந்துருவோம். லைஃப் ஸ்டைல் நான் வரல. நான் வர மாட்டேன் லைஃப் ஸ்டைல். பாத்துட்டு வந்துடலாம். அடுத்த இடத்துக்கு போலாம்ல. லைஃப் ஸ்டைல் போனா சரியா வருது. பாத்துட்டு வரலாம். ஏன்னா நான் கோயிட்டில் இருக்கும்போது அங்கே போகாத மாலே இல்லை. ஒரு 1500 வந்து ஷர்ட் வச்சா நமக்கு ஓகே. நமக்கு வந்து மாலில் வந்து எடுக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் எடுக்கலாம். ஓகே 2000 கூட ஓகேன்னு சொல்லலாம பிராண்டு அப்படின்ட்டு. கொச்சாலே தொட்டா எல்லாமே 3000 3500 4000 ஒரு சட்டை மட்டும் முடியல. என்னால நமக்கு அவளுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வந்தா அதை வாங்கிட்டு போயிடலாம். நான் வந்து ஸ்டுடியோவில் இல்லை, நான் வெளியில் போய் என்னோட பசங்களோட மென்ஸரில் அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. சான்ஸே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஃபஸ்ட் டைம் மால் வந்திருக்கேன். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி கோயத்துலலாம் வேலை பார்க்கும்போது அங்கே நிறைய மால் இருந்துச்சு. அந்த மால்லாம் போகும்போது இந்த அளவுக்குலாம் ப்ரைஸ் நான் யோசிச்சதே கிடையாது. நான் இப்போவும் நான் யூஸ் பண்ணுற ஒரு 2-3 ஜீன் வந்து கோயத்தில் எடுத்தது தான். இங்கே எடுத்ததே கிடையாது. கோயத்தில் எடுத்தது இப்போ வரைக்கும் இருக்கு. ஒரு 5 கேடி 10 கேடி ஜீனே வந்து 2000 ரூபா 2500 தான் எடுத்தேன். இங்கே ஒரு சட்டையை 3000 ரூபான்னு போட்டு விற்கிறாங்க. பிஆர் மால் முடியல. நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் வந்து மாலில் ட்ரெஸ் எடுத்ததே இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் ஊரில் ட்ரிவாண்டத்தில் இருக்கும்போது லுலு மால் போயிருக்கோம். அதை தாண்டி நான் கோயத்தில் இருந்தேன். அது கோயத்துல வந்து மால்ல நீ எடுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு அமௌண்ட் அது அங்க உள்ளது ஓகே. ஒன்றும் புரியலையா? அங்கே நான் 5 கேடி 10 கேடிக்கு பேண்ட் எடுத்திருக்கேன். இப்போவுமே என்கிட்ட இருக்கிற ஒரு 2-3 பேண்ட் வந்து கோயத்தில் நான் எடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? அந்த ப்ளூ அப்புறமா 2-3 அதெல்லாமே வந்து நான் கோயத்தில் எடுத்தேன். ஆனா பழஞ்சில மாதிரி இருக்கு. 3000 குறைஞ்சது 3000 அவ்வளோ நல்லா இல்லை. எனக்கு அவ்வளோது பிடிக்கல. நான் வேணா நீங்க எது போறோம் காமிச்சேன். மோஸ்ட்லி நான் போக மாட்டேன். எனக்கு பார்க்கலாம் போக மாட்டேன். நான் அவளுக்கு தான் ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ட்ரெஸ் இருக்கு. ஸோ எனக்கு தான் ஃப்ராக்ஸ் போய் பார்க்கலாம். எனக்கு பார்த்துட்டு அது எந்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் எனக்கு நான் அப்போ எடுத்த அந்த டைமில் 10 கேடிக்கு நான் ஒரு பேண்ட் எடுத்தேன் அப்படின்னா அந்த பேண்ட் இப்போ வரைக்கும் உழைக்குது. ஒன்று. 2வது விஷயம் 10 கேடினா அதிகபட்சமாக 2500 ரூபா. ஒரு பேண்ட் 2500 ரூபான்னு நான் எடுத்தது எனக்கு வந்து அது கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ஒரு ஷர்ட்டு 3000 ரூபா 3500 ரூபா 4000 ரூபா எனக்கு அது என்னோட சம்டைம்ஸ் இருக்கிறவங்க வாங்கலாம். ஆனால் எனக்கு அது அஃபோர்டபுள் இல்லை. எப்பவுமே அஃபோர்டபுள் இல்லை. இந்த 3000 ரூபாய் நான் 3 சட்டை எடுத்துருவேன். 1000 ரூபாய் 3 சட்டை எடுத்துருவேன். இல்லைன்னா 700 ரூபாய்க்கு 3 சட்டையும் ஒரு டிஷர்ட் எடுத்துருவேன். எப்படி அந்த வயசை வச்சு நான் எனக்கு வேற ஒரு பிளான் பண்ணிட்டேன். சரி எனக்கு ட்ரெஸ்ஸு தான் எடுக்க முடியலன்னு கேப் எடுக்க வந்திருக்கேன். அப்புறம் வந்ததுக்கு உருப்படியான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா? நருட்டோ
இது ஆக்ஷன் ஃபிகர் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வாங்குறதுக்கு. அங்க வேற நிறைய இருந்துச்சு, அதெல்லாமே பிடிக்கல. அப்போ அந்த கடையோட ஓனர் நினைக்கிறேன், அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசினேன். அப்போ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நருட்டோவில் எனக்கு ஆடுறது வேணாம், ஆடுறதா இருந்தது, அது வேணாம், எனக்கு வேற தான் இருக்குது, வேற இருக்குன்னு சொன்னார். ஆனால் அங்கே எந்த பீஸுமே இல்லை. அப்புறமா ஃபோட்டோ சென்ட் பண்ணார். அப்போ அதில் செலக்ட் பண்ணி இதை எடுத்துட்டோம். இல்லைன்னா அதுவும் கிடச்சிங்க. எல்லாம் விஷ்ணு ஆசைப்பட்டு மட்டும் நடக்குது. ஆசைப்படுறது ஒன்றுமே நடக்கல. என்ன சோகமாயிட்டு சொன்னாங்க. சோகமாக நீ அது சோகமாக ஆகிறதா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு வாங்கி தந்துட்டு இப்படி சொல்லி காட்டக்கூடாது, சரியா? வாங்கி தந்துட்டு இப்படி சொல்லி காட்டக்கூடாது. இல்லை, இந்த ஆக்ஷன் ஃபிகர் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நருட்டோ அந்த மாதிரி குட்டி, அங்கே பெரிய நருட்டோ ஒன்று இருக்கு. அப்புறமா வந்து கார் இருக்கு. ரொம்ப நாளா சார் நருட்டோ வந்து நான் கொஞ்ச நாளா எங்க தெரியுமா கீ ஹோல்டர் வாங்கி அதுல ஒரு 2-3 பொம்மையை வைக்கிறோம். அது நீ ஆன்லைன்ல வாங்கிக்கோ. கீ ஹோல்டர்ல வீட்டுக்குள்ள வைக்கிறது, வண்டிக்குள்ள வைக்கிறதுக்கு, எனக்கு டேபிள்ல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் ஃபிகர்ஸ். மற்றபடி இதுக்கு வேஸ்ட். சரி, ஓகே ஓகே. நான் எனக்கு வரேன்ல, அப்பனா அந்த பெரிய நருட்டோ இருக்குல்ல, பெரிய நருட்டோ வாங்க. சரி, தாய் கிழவிக்கு அமௌண்ட்டை குறைக்க மாட்டேன்ட்டால. பேசி 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 வெயிட் மினிட்ஸ் பார்க்கட்டும். என்ன வேணும் விஷ்ணு உனக்கு? என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கேடைக்கு எதாவது வேணும்? நான் கிச்சு வாங்க. க்ளீன் பண்ணு. எந்த பக்கம் க்ளீன் பண்ண போற? இந்த மாலில் அவள் போய் மேக்கப் போடாத இடமே இல்லை. நான் சீரியஸாக சொல்கிறேன், இவளை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. எனக்கு இது வராது. ஏன்னா அவள் என்ன பண்ணுறது தெரியுமா, ஒவ்வொரு இடத்துலையும் போய் மேக்கப்பை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து எது நல்லா இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறான். ஆனால் எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் ஒன்றே பார்த்து ஒன்றே சூஸ் பண்ணிடுவேன். ஓகே, என்ன பண்ணுறது? பார்த்தீங்களா, நான் 2 இடத்துல தெரியுது உங்களுக்கு. ஃப்ரேம் நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் ஒருத்தேன், இந்த பக்கம் ஒருத்தேன். ஓகே, இப்போ நிறைய விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்குது. இதுக்கு தான் நாங்கள் மெயினாகவே மாலுக்கு வந்தோம். பார்ப்போம் அவள் எது சூஸ் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. சூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எது சூஸ் பண்ணுறான்னு காட்டித்தரேன், சரியா? எவ்வளோ ப்ராடக்ட் எடுத்து அடிக்க வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து மேடம் வாங்க போகிறாங்களாம். என்னடி பண்ணி வச்சிருக்க கைஸ்? நான் எலும்பவே இல்லை, அதே இடத்துல தான் உட்காந்துருக்கேன். மேடம் தான் எலும்பி அப்பப்போ ப்ராடக்டை மாற்றிட்டே இருக்காங்க. மோஸ்ட்லி இன்னைக்கு கிளிய போகுது பர்ஸு, அது மட்டும் தெரியுது. இந்த பக்கம் இருக்கிறது சார்லட் டில்பரி, இந்த பக்கம் இருக்கிறது மேக். கரெக்டா? எது பிடிச்சிருக்கு? இந்த பக்கம் வா, இப்படி வா. சார்லட் டில்பரி தான் நல்லா இருக்கு. ஆமா, சீரியஸாக தான் நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாரு. ஓகே, ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாரு. செட் ஆயிடுச்சுன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ல. இவ என்ன ஆண்டி ஆக்காம விட மாட்டா போல இருக்கு. சொல்லு. வந்து காம்பாக்ட் வந்து 3200, செட்டிங் ஸ்ப்ரே 2700. அதுக்கே 5K வந்துருச்சா? அப்பா போ.